அப்படியாண்ணா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கும்னு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 கமெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட். ஏன்னா நான் வீக்லி ஒரு வீடியோ தான் போடுறேன். ஸோ இது என்னோட மெயின் இன்கம் சோர்ஸ் கிடையாது. அப்ப நான் வேற எங்கேயோ வேலை செய்யறேன்ல, அது எங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அப்ப அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவா இல்ல. நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி விர்ச்சுவலி ஒர்க் பண்றேன். அந்த ஆபீஸை இன்னைக்கு போய் விசிட் பண்ண போறேன். சரி, நான் இது 2வது முறை போறேன். அந்த ஆபீஸ்க்கு நான் போய் ஜாயின் பண்ணதுல இருந்து இதுதான் 2வது முறை போறேன். அது உங்களையும் கூட்டிட்டு போலாமே அப்படிங்கிறது தான். ஸோ என் கூட யார் யார் வர போறாங்க, அங்க அந்த ஆபீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவா இருக்க போகுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் இட் அண்ட் கோ. இது நார்மல் ஃபுட் வீடியோ கிடையாது. வீடியோ எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஏய், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இதுதாங்க என்னோட ஆஃபீஸு. நான் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு நான் மென்ஷன் பண்ணல இல்லையா? ஸோ யூ ஜஸ்ட் கெஸ் இட். வேர்ல்டு ட்ரேட் சென்டர், பிரிகேட், அப்புறம் என்ன, சென்னை. ஸோ இந்த பில்டிங்கில் தான் என்னுடைய ஒர்க்கிங் பே இருக்குது. பட் என்னென்னா, நான் விர்ச்சுவல் அசோசியேட். உள்ளே வந்து பேகெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லிஃப்ட் கிட்ட வந்து விடுவாங்க. இதுதான் லிஃப்டிங் ஜோன். இங்கே வந்து நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போகணுமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு அது ஒரு லெட்டர் வந்து காட்டும். அந்த லெட்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கான லிஃப்ட் வந்து அங்கே இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம மேலே ஏறி போய்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃப்ளோருக்கு வந்து நான் வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் பேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி கஃபிட்டேரியா மாதிரியோ, அது கஃபிட்டேரியாவான்னு எனக்கு சொல்ல தெரியல, சிட்சாட் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும், காஃபி, டீ இதெல்லாம் அவைலபிள் இருக்கும். காஃபி, டீ அந்த மாதிரி எந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணலனாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த காஃபி மேக்கர் மிஷின் இருக்கும், அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷின் இருக்குது. 2 hours later. பொம்மை தானே பார்க்குறேன். காலையிலே வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. என்னென்னா, நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வர விசிட்டர் ஆர் கெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சா, அதனால் நேராக வந்த உடனே எஸ் இதுதான் அப்படின்னு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருக்குது. வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, வேறு யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ ஒதுக்கப்புறமா ஒரு இடத்துல வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா, எங்கள் ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இடத்துல தான் நான் இங்கே நான் ஆஃபீஸ் வந்தேன்னா இந்த மாதிரி இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறதா தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒரு வியூ ஒன்று காட்டுறேன். இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தது இங்கே தான். ஓகேவா? சரி, வீடியோ எடுக்க போகிறோமேங்கிறதுக்காக இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது இங்கே. இதுதான் வியூ. நீங்கள் அந்த ப்ளூ கலரில் லாங்காக பார்க்குறீங்கள்ல, அது வந்து சென்னையோட பீச், கடல். பயங்கரமாக இருக்குல்ல? இந்த வியூவில் உட்காந்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து புக் பண்ணி அந்த புக்கிங்க்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கோம். உங்கள் டைமிங் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணணும். புக்குன்ற பேர் ரிசர்வ் பண்ணணும். மீட்டிங்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். அடுத்து சாப்பிட போகிறோம். Later. ஆக்சுவலி நாங்கள் கஃபிட்டேரியா போயிட்டுருக்கோம். Moments later. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ஒர்க்குக்கு போகணும். இது வந்து ரெகுலராக ஒர்க்குக்கு வரக்கூடிய அசோசியேட்ஸ் உட்கார்ற பே ஏரியா. இதுதான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஆஃபீஸில் மேஜர் ஒர்க்கிங் ஏரியா அப்படிங்கிறது இந்த இப்போ நான் காமிச்ச ஏரியாக்கள் மட்டும்தான். One shift later.
ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய ஷிஃப்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். இன்னும் நாங்கள் போக வேண்டிய இடம் ஆஃபீஸில் நிறைய இருந்துச்சு. பட் நான் போன அன்னைக்கு அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்கல, அதனால் காட்டல. மேபி இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற சான்ஸ் இருந்ததுன்னா தேர் வில் பி another வீடியோ. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து இங்கேயே முடியுது. என்னால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் காட்ட முடியலனாலும் எங்கெங்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைச்சதோ அங்கெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். இன்னவே இது எனக்கு ஒரு நல்ல மெமரி டாக்குமெண்ட்டாக வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.